மறுரூபப்படாமல் நாம் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்ய முடியாது. மறுரூபப்படாமல் அவர் நம்மை வெளிச்சமாக்க முடியாது. இதனால்தான் நான் சொல்கிறேன், மறுரூபப்படுவதே முக்கியமான காரியம். மற்றதெல்லாம் அதற்கு அடுத்ததுதான். ஊழியங்களோ வரங்களோ மற்றதெல்லாம் அதற்கு அடுத்ததுதான். அதை எப்படி அடைவது என்பதுதான் இந்த போதனையின் முக்கிய நோக்கம். நாம் தேவனால் நீதிமானாக்கப்பட வேண்டும், பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், பூர்ணப்படுத்தப்பட வேண்டும். வசனம் சொல்கிறது நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் என்று. வசனம் சொல்கிறது பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று. வசனம் சொல்லுகிறது பூர்ணமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் நம் அனுபவமாகவில்லையே என்றால் எங்கோ நம்மை தொலைத்து விட்டோம், வழிதப்பி விட்டோம். எப்படி? நீங்கள் முதலில் உப்பாக மாறுங்கள், நீதியின் மேல் பசித்தாகமாக இருங்கள். அவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். அவர் உங்களுக்கு வேதத்தை கற்றுத்தருவார். அவர் உங்களை பூரணப்படுத்துவார். பாடுகளின் வழியில்தான் நாம் உப்பாக முடியும். வெளிச்சம் இருளை நீக்கும். வெளிச்சமாக நீங்கள் இருந்தால் அதற்குள் இருள் இருக்க முடியாது. நாம் வெளிச்சமானால் நம்மிடம் இருள் இருக்க முடியாது. நாம் வெளிச்சமானால் நம்மிடம் பலவீனம் இருக்க முடியாது. நாம் மறுரூபப்பட்டிருந்தோமானால் தேவத்தன்மை உடையவர்களாக இருப்போம். நாம் மறுரூபப்பட்டிருப்போமானால் சுயநீதி உடையவர்களாக இருக்க மாட்டோம், சுயநலக்காரர்களாக இருக்க மாட்டோம். நாம் மறுரூபப்பட்டிருப்போமானால் சுய புத்தியை சார்ந்திருக்க மாட்டோம். நாம் மறுரூபப்பட்டிருப்போமானால் நம்முடைய மனுஷத்தன்மை அனைத்தும் அழிந்திருக்கும். பழையன யாவும் ஒழிந்திருக்கும். எல்லாம் புதிதாய் மாறியிருக்கும். எல்லாம் வார்த்தை இப்படி சொல்கிறது என்பதல்ல, நீங்கள் அப்படியாக இருப்பீர்கள். அது உங்கள் வார்த்தையாக இருக்கும். பழையன எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின என்று. தேவ வார்த்தையாக மட்டும் அது இருக்கக்கூடாது. அது உங்கள் வார்த்தையாக இருக்க வேண்டும், இருக்கும். இவன்தான் வெளிச்சம், இவன்தான் தேவனாலே நீதிமானாக்கப்பட்டவன். வசனத்திற்கும் நம் வாழ்க்கைக்கும் இருக்கிற வித்தியாசமே நம்மை வஞ்சிக்கிறது. அங்குதான் வஞ்சனை வாசம் பண்ணுகிறது. வசனம் நீதிமானாக ஆக்கப்பட்டிருப்பதாக சொல்லியும் நாம் பாவியாக இருக்கிறோம். வசனம் பரிசுத்தமாக இருக்கிறோம் என்று சொல்லியும் சுயநலக்காரர்களாக இருக்கிறோம். வசனம் பூர்ணப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லியும் நாம் பலவீனர்களாக இருக்கிறோம். காரணம், நான் முதலாவது சொன்னது போல உப்பாகவில்லை. நாம் உப்பாக இருப்போமானால் சகலமும் சரியாக இருக்கும். நாம் உப்பாக வேண்டியது எவ்வளவு முக்கியம் என்று பாருங்கள், புரிந்து கொள்ளுங்கள். நம் தகுதிதான் கிறிஸ்து நம்மை உப்பாவதற்கு, நீதிமானாக்குவதற்கு, பூரணப்படுத்துவதற்கு தடையாக இருக்கிறது. இயேசு உப்பென்று சொன்ன இந்த குணங்கள் தான் ஜீவனுக்கு போகிற மார்க்கத்தின் வாசல். உப்பென்று வர்ணிக்கப்பட்ட இவைகள் வாசல் என்றால் அது எவ்வளவு குறுகலானது என்று பாருங்கள். வாசல் குறுகலானது மட்டுமல்ல, வழியும் நெருக்கமானது. முதலாவது தடை நாம் தான். இரண்டாவது தடை கற்பனைகள். வாசலை தாண்டிய பின்தான் வழி. கற்பனைகள் வழியல்ல, ஜீவனால் பிழைப்பதுதான் இயேசு நமக்கு வைத்திருக்கிற வழி. நாம் நம்மை சுற்றி பல கற்பனைகளை வைத்து கொண்டிருக்கிறோம். இந்த வழி எவ்வளவு கடினமானது என்று பாருங்கள். விளக்கமாக காண்பிக்கிறேன். முதலாவது, நாம் நம்மை சுற்றி பல கற்பனைகளை வைத்திருக்கிறோம். இவைகள் மனுஷர்களால், சபை உபதேசங்களால் உண்டாக்கப்பட்டவை, வேத எழுத்துக்களை ஆதாரமாக கொண்டவை. இவைகள் நம்மை விடுதலை ஆக்காமல் நம்மை அடிமைப்படுத்தி இருக்கின்றன. இயேசு சொன்னார், என்னுடைய உபதேசத்தை அப்படியே உபதேசிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான்.
அவைகளில் ஏதாகிலும் ஒன்றையே விட்டுவிட்டு அப்படியே போதிக்கிறவன் மிகச் சிறியவனாக இருப்பான் என்று சொன்னார். கிறிஸ்துவனுடைய உபதேசம் நாம் பேசுகிற மலைப்பிரசங்கம்தான். இவைகளில் ஏதேனும் ஒன்றையாகிலும் விட்டாலும் நாம் அந்த ஜீவனை அடைய முடியாது. ஜீவனால் பிழைக்கிறவனுக்கு கற்பனைகள் அவசியமில்லை. இதனால்தான் அவர் அப்படி சொன்னார். ஏதேனும் ஒன்றை விட்டாலும் ஆபத்து. ஒவ்வொன்றும் இந்த ஜீவனுக்குள் பிரவேசிக்க இருக்கிற தடையை பற்றி காண்பிக்கிறது. ஆகையால் ஒன்றையும் விடக்கூடாது. அப்படி பிரசங்கிக்கிறவன் பரலோகராஜ்யத்தில் மிக சிறியவனாகத்தான் ஆகிவிடுவான். நாம் பிரசங்கிப்பதெல்லாம் சரிதான், ஆனால் அவைகளை நடைமுறைப்படுத்துவதில்லை. பிரசங்கத்தை பற்றி அவர் கவலைப்படாமல், நாம் நடைமுறைப்படுத்தும்போது எதையாகலும் ஒன்றையா விட்டுவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. அவைகள் அனைத்திலும் ஜீவனை பற்றியது. சாவாமையை நமக்கு கொடுக்கிறது. மனுஷத்தன்மையை நீக்கி தேவத்தன்மையை நமக்கு கொடுக்கிறது. எழுத்தின் வடிவமாக தேவத்தன்மைகள் அனைத்தும் நியாயப்பிரமாணமாக கொடுக்கப்பட்டது. கற்பனையாக அவை இருக்கின்றது, கட்டளைகளாக இருக்கிறது. இந்த கட்டளைகளை நாம் கைக்கொண்டு பழைய ஏற்பாட்டில் ஜீவனை அடைய முயன்றார்கள். இதை உதாரணத்தால் விளக்கினால், பாலை சாப்பிடுவதற்கு பதில் பால் என்று எழுதின பேப்பரை சாப்பிடுவது போல இருக்கிறது. பசும்பால் என்று எழுதியதாலே அந்த பேப்பர் பசும்பாலாக ஆகிவிடாது. அதே போல தேவனுடைய தன்மைகளை கற்பனைகளாக எழுதி வைத்து படிப்பதினால் நாம் தேவத்தன்மைகளை அடைந்துவிட முடியாது. ஏனெனில் மனுஷத்தன்மையுடைய நாம் தேவத்தன்மையிலான கற்பனைகளை கைக்கொள்ள முடியவில்லை. ஆனால் இயேசு, நான் கற்பனைகளை அழிக்க வராமல் அவைகளை நிறைவேற்றவே வந்தேன் என்றார். அவர் போதிக்க எடுத்துக்கொண்ட வார்த்தைகளை கவனித்து பார்த்தால் ஒன்று புரியும். கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் பண்ணாதிருப்பாயாக, பொய் சொல்லாதிருப்பாயாக போன்ற கற்பனைகளை அவர் உதாரணமாக சொல்கிறார். நீ கொலை செய்யாமல் இருக்கலாம், ஆனால் உன் சகோதரனை மூடனே என்று சொன்னால் நீ எரிநரகத்திற்கு பாத்திரவான் என்று சொல்கிறார். உன் சகோதரனுக்கு உன் பேரில் உனக்கு குறை உண்டானால் நீ அவனோடு முதலில் போய் சீர்பொருந்து என்று சொல்கிறார். இச்சையோடு பார்க்காமல் இருந்தாலே விபச்சாரத்திற்கு தப்பலாம். நீ இச்சையோடு பார்த்தால் விபச்சாரம் பண்ணியாயிற்று என்று சொல்கிறார். இது எவ்வளவு நெருக்கமானது என்று பாருங்கள், இடுக்கமானது. உள்ளதை உள்ளதென்று சொல்லுங்கள், எதின்மேலும் சத்தியம் பண்ணாதிருங்கள், தீமைக்கு எதிர்த்து நிற்காதிருங்கள், பழிக்கு பழி வாங்க வேண்டாம், சத்ருவை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று சொல்கிறார். இப்படி செய்கிறபடியால் நீங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள் என்று சொல்கிறார். இப்படி செய்கிறபடியால் என்ற வார்த்தையை கவனித்து பாருங்கள். நாம் பிதாவுக்கு புத்திரராக இருக்க அவருடைய தன்மை உடையவர்களாக இருக்க வேண்டும். இப்படி நம்மால் செய்ய முடியாதுங்க. தேவத்தன்மையை அடைவதால் தான் இதை செய்ய முடியும். உங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகித்தால் நீங்கள் எந்த விஷயத்தில் விசேஷித்தமானவர்கள்? உங்களுக்கு வணக்கம் சொல்கிறவர்களுக்கே வணக்கம் சொன்னால் நீங்கள் எந்த விதத்தில் விசேஷமானவர்கள்? பிதா சம்பூர்ணமாக இருக்கிறார். அவர் நல்லவருக்கும் தீயவருக்கும் நல்லவராகவே இருக்கிறார். இது வழி. நாம் வாசலை பார்த்தோம். அதற்குள், அதாவது இந்த வாசலுக்குள் பிரவேசிக்க நம் தகுதிதான் தடை என்றும் பார்த்தோம். இப்போது இயேசு நியாயப்பிரமாண கற்பனைகளை எடுத்துவிட்டு அதற்கு மேலான ஜீவனையே நமக்கு சொந்தமாக தந்துருளி அந்த ஜீவனின் செயல்பாடுகளை நமக்கு கற்பனையாளாக தந்திருக்கிறார். அவைகளின்படி செய்கிறபடியினால் நாம் பிதாவுக்கு புத்திரராக இருப்போம் என்று சொல்கிறார். ஆனால் நம் பிரச்சனை என்னவெனில், அந்த ஜீவனை அடையாமல் அந்த ஜீவனை அடைந்தது போல போலியாக நடக்கிறோம். ஆமாம், அப்படி நடக்க முடியும். ஆனால் அப்படி நடக்கும்போது நம் சத்துருவை சிநேகிப்பதில்தான் பிரச்சனை வருகிறது. நமக்கு தொல்லை கொடுக்கிறவர்களை ஏற்றுக்கொள்வதில்தான் பிரச்சனை இருக்கிறது. இச்சையில்லாமல் பகைக்காமல் இருப்பதில்தான் பிரச்சனை இருக்கிறது. மூடனே என்று பிறரை மனதாலும் நாம் நியாயந்திருக்காமல் இருப்பதில்தான், அப்படி எல்லா மனுஷர்களையும் ஏற்றுக்கொள்வதில்தான் பிரச்சனை இருக்கிறது. நாம் ஒருவேளை கொலை செய்ய மாட்டோம், ஆனால் அற்பமாக மற்றவர்களை கேவலமாக பேசுவோம். இப்படி செய்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் மிக சிறியவனாக இருப்பான். பிதாவி சம்பூர்ணமாக இருப்பது போல நாம் சம்பூர்ணமாக பரலோக ராஜ்யத்தில்
பெரியவனாக இருக்க வேண்டும். நாம் கற்பனைகளிலிருந்து விடுதலாகித்தான் கிறிஸ்துவின் ஜீவனை அடைகிறோம். சரி, நியாயப்பிரமாணம்தான் நமக்கு கிடையாது, அதுவும் வார்த்தை. கிறிஸ்துவின் வார்த்தைகளையும் அப்படியே கைக்கொள்கிறோம். இப்படி கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், அதன்படி சத்துருவை சிநேகிக்க வேண்டும் என்றெண்ணி அதன்படி நடக்க முயற்சி பண்ணுகிறோம். இல்லைங்க. பாருங்கள், ஏன் தேவன் நியாயப்பிரமாணத்தை எடுத்து போட்டார்? முன் சொன்ன உதாரணத்தைப் போல பாலை கொடுப்பதற்கு பதில் பசுபால் என்று எழுதிய பேப்பரை புசித்தால் என்ன பலன் கிடைக்கும்? அதே போலத்தான் கிறிஸ்துவின் ஜீவனை சுதந்திரிக்காமல் அவர் வார்த்தையை மட்டும் கைக்கொள்ள முயல்வதும் இருக்கிறது. எப்படி நியாயப்பிரமாணம் பயனற்றதாக ஆனதோ அப்படியே அந்த வார்த்தையும் பயனற்றதாகவே இருக்கும். நாம் நியாயப்பிரமாணத்தின்படி செய்ய முடியாமல் பலவீனமாய் இருந்தோமோ அப்படியே நாம் கிறிஸ்துவின் ஜீவனை அடையாமல் கிறிஸ்துவின் வார்த்தையை மட்டும் கைக்கொள்ள முயற்சிக்கிறோம். நாம் பலவீனர்கள்தான் என்று அது காண்பிக்கிறது. கிறிஸ்துவின் ஜீவனை பற்றுக்கொள்வதனால்தான் நாம் பிதாவை சம்பூர்ணமாக இருப்பது போல நாம் சம்பூர்ணமாக இருக்க முடியும். இப்படித்தான் கற்பனைகள் நமக்கு தடையாக இருக்கின்றன. அது கிறிஸ்துவின் வார்த்தையாக இருக்கட்டும், மோசையின் வார்த்தையாக இருக்கட்டும், நாம் வார்த்தையின்படி பிழைக்காமல் கிறிஸ்துவின் ஜீவனாலே பிழைக்க வேண்டும். அதாவது ஆவியினாலே பிழைக்க வேண்டும். வார்த்தை கொல்லும், ஆவியோ உயிர்ப்பிக்கும். நாம் மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வார்த்தை இப்படி சொல்கிறது, வார்த்தை அப்படி சொல்கிறது என்று சொல்லி நாம் பிரயாசப்படுவதெல்லாம் வீண். இந்த வார்த்தையின்படி நடக்க வேண்டும், அந்த வார்த்தையின்படி நடக்க வேண்டும் என்று பிரயாசப்படுவதும் வீண். கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், இனி நான் இல்லை. அவர் தந்த வார்த்தைகளிலெல்லாம் அவர் ஜீவனுடையவராய் இயல்பாக இருக்கிறார். இந்த கிறிஸ்துதான் என்னை ஆளுகிறார். இதன் அர்த்தம் என்னவென்றால், நான் அவர் விரும்புவதைத்தான் விரும்புவேன். அவரை மீறி எதையும் என்னால் செய்ய முடியாது. அவர் விரும்புவதைத்தான் நான் செய்வேன். அவர் வெறுப்பதை நான் அப்படியே வெறுத்து விடுவேன். என்னால் அவைகளை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது, செய்யவும் முடியாது. அப்போது நானும் தாவீது போல அவர் மனதுக்கு ஏற்றவனாக செயல்படுவேன். அவர் என்னை ஆளுகிறார் என்று நம்புவோமானால் அந்த வார்த்தை அவரிடமிருந்து ஜீவனாய் வெளிப்படுவது போல நம்மிடம் இருந்து ஜீவனாய் செயல்பட்டு வெளிப்படும். தாவீதால் வாய்ப்பு கிடைத்தும் தன் எதிரியாக சவுலை கொல்ல முடியவில்லை. அவனை தேவ ஆவியை பெற்றவன் என்று எப்போதும் மரியாதையாகவே நடத்தினான். சவுல் அவனை கொல்ல கடுமையாக பிரயாசப்பட்ட போதும் இவன் அவனை முட்டாள் என்று புறக்கணிக்க முடியவில்லை. இதுதான் அந்த ஜீவன் இருந்தால் தானாக நம்மை நீதியின் வழியில் நடத்திவிடும். நம்முடைய முயற்சினால் வராத நீதி இது. இதன் பெயர் தேவநீதி. பசிக்கிற நேரத்தில் நமக்கு பசிக்கிறது, அதை அடக்க முடியாது. அதே போல் தூக்கம் வருகிற நேரத்தில் தூக்கம் வருகிறது. இவை நம் இயல்பு. இதை நாம் மாற்றிக்கொள்ளவே முடியாது. இதே போல் இந்த வேத வார்த்தைகளும் நம்முடைய இயல்பாக மாறிவிடும். பசி, தூக்கம் நம் இயல்பு. அதே போல் நம் சத்துருவை சிநேகிப்பதும் நம் இயல்பு. நம்மிடம் அன்பாக இராதவர்களிடமும் முழுசாக அன்பாக நடப்பதும் நம் இயல்பு. எல்லோரையும் நேசிப்பது நம் இயல்பாக இருக்கும். இயல்பாக எல்லோரையும் நேசிப்பது ஆவியின்படி செயல்பட்டு வெளிப்பட்டு விடுகிறது. இதனால் வார்த்தை கொல்லும், ஆவியோ உயிர்ப்பிக்கும் என்கிறார். இதனால் என்ன புரிந்து கொண்டோம்? வார்த்தையின்படி நாம் பிழைக்கக்கூடாது. இது இரண்டாம் தடை. வாசல் குறுகலாக இருப்பது போல வழியும் நெருக்கமாக இருக்கிறது. தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிற வாழ்க்கை தரம் மிகவும் உயர்வானது. அவர் அன்பை எதிர்பார்க்கிறார். தரம் பார்த்து நேசிக்கும் அன்பை அல்ல, தரம் இல்லாதவர்களையும் சிநேகிப்பது. சிநேகிப்பவர்களை மட்டும் சிநேகிப்பது அல்ல, எல்லோரையும் சிநேகிப்பது. ஒருவரையும் நியாயந்திருக்காமல் இருப்பது, எல்லோரையும் ஏற்றுக்கொள்வது, மனதாலும் நியாயந்திருக்காமல் இருப்பது, இச்சையிலிருந்து விடுதலையாவது, உள்ளதை உள்ளதென்று சொல்வது, இல்லதை இல்லதென்று சொல்வது. இப்படிப்பட்ட காரியங்கள் தான் வழியை மிகவும் நெருக்கமானதாக ஆக்குகிறது. இதை கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். நாம் பேசுகிற கிறிஸ்துவின் ஜீவன் நம்மிடம் இருக்குமானால் இப்படி வாழ்வது மிகவும் எளிது. கிறிஸ்துவின் ஜீவன் இல்லாமல் இப்படி ஒருவனாலும் வாழ முடியாது. தண்டவாளத்தின் மேல் ஒரு ட்ரெயின் சீரும் வேகத்தோடு ஆயிரக்கணக்கான டன் எடைகளை இழுத்துக்கொண்டு பிசகாமல் பிறழாமல் ஓடும். மிகவும் மெல்லிய தண்டவாளத்தின் மேலே இங்கும் அங்கும் பிறழாமல் பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் ஓடும். வேகமாக ஓடும். இதெப்படி? ஆச்சரியமாக இல்லையா?
ஒரு மாட்டு வண்டியை அதே தண்டவாளத்தில் நிப்பாட்டினால் ஒரு அங்குலம் கூட அந்த மாட்டு வண்டியால் தண்டவாளத்தின் மேல் நிலைத்திருக்க முடியாது. நாம் மனுஷத்தன்மை உடையவர்களாக இருந்தால் கிறிஸ்துவின் இந்த நெருக்கமான வழியில் நடக்க முடியாது. தேவத்தன்மை உடையவர்களாக இருந்தால் இத்தனை வார்த்தைகளையும் எளிதாக அந்த தண்டவாளத்தின் மேலே ஓடுகிற ட்ரெயின் போல நிறைவேற்றி அசராமல் வாழ முடியும். சுருக்கமாக இதை சொல்வதனால் கிறிஸ்துவை பின்பற்ற நம்மால் முடியாது. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நாம் பின்பற்ற முடியாது. அவர் தன்னுடைய ஜீவனை நமக்கு கொடுத்து அதனால் அதன்படி வாழ செய்கிறார், பரிசுத்தப்படுத்துகிறார், அதனால் பூர்ணப்படுத்துகிறார். அதன் பின் இந்த உயர்வான வாழ்க்கையை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பிதா சம்பூர்ணமாக இருப்பது போல நம்மையும் சம்பூர்ணமாக இருக்கச் சொல்கிறார், ஜீவனை கொடுத்து. இதை சொல்கிறார். குழந்தைக்கு சாப்பிட முடியாது, அதை இன்னொருவர் நெய் விட்டு பிசைந்து ஊட்டிவிட வேண்டும். அதை சாப்பிடு என்றால் அதற்கு சாப்பிட தெரியாது. அதே போலத்தான் நாம் சாப்பிட வேண்டுமே என்று பயந்து வார்த்தைகளை கண்டு அதன்படி நடக்க முயலுகிறோம், முடியவில்லை, மிரளுகிறோம். அவர் பேசுகிற உயர்வான தரத்தை நம்மிடம் ஏற்படுத்த வேண்டும் என்று எண்ணுகிறோம். இல்லைங்க, இந்த உயர்வான தரம் கடைபிடிக்கும்படிக்கு கொடுக்கப்படவில்லை, அவர் கடைபிடிக்கும்படிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களில் அவர் நிறைவேற்றி கொடுக்கும்படிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவ கற்பனைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டதுதான், ஆனால் அவர் கடைபிடிக்கும்படிக்கு. ஒரு தாய் ஊட்டிவிடாவிட்டால் ஒரு குழந்தை சாப்பிடாது. அப்படியானால் அவரால் நாம் பிழைக்க வேண்டும். அப்போதுதான் பிதா சம்பூர்ணமாக இருப்பது போல நாமும் சம்பூர்ணமாக இருக்கலாம். ஒருவரையும் மனதார நியாயந்திருக்காமல் இருக்கலாம், எல்லோரையும் நேசிக்கலாம், உள்ளதை உள்ளதென்று சொல்லலாம், கண்களின் இச்சைகளிலிருந்து விடுதலாகி இருக்கலாம், நம்மை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிக்கலாம், நம்மை பயன்படுத்தி கொள்கிறவர்களையே நாம் ஏற்றுக்கொள்ளலாம். பிதா சம்பூர்ணமாக இருப்பது போல நாமும் சம்பூர்ணமாக வாழலாம். கற்பனைகள் நமக்கு இரண்டாவது தடையாக இருக்கிறது. குழந்தை தன் ஆகாரத்தை பார்த்து இதை நான் சாப்பிட முடியாது என்று உதைத்து தள்ளும். ஏன்? அதற்கு அது முடியாது என்று தெரிகிறது. அதே போலத்தான் நாமும் இதை கை கொள்ள வேண்டுமே என்று நாம் பயப்படுகிறோம். குழந்தையைப் போல உதைத்து தள்ள தெரியாது நமக்கு. ஒருவேளை என்னால் முடியாதென்று உதைத்து தள்ளுவோமானால் தேவன் என்னால் முடியும் என்று நமக்கு அவைகளை ஊட்டி விடுவார். ஆனால் என்னால் முடியாதென்பதை நம் அறிவுக்கு எட்டாமல் கர்த்தருக்கு பயப்படுவதையே கற்பனைகளின்படி நடப்பதென்று எண்ணிக்கொள்கிறோம். இல்லை, கர்த்தருக்கு பயப்படுவது என்றால் என்னால் முடியாதென்று உதைத்து தள்ளுவதுதான். அவரால் அவைகளை நிறைவேற்றி விடும்படிக்கு நாம் கற்பனைகளை இழப்பதல்ல இப்படி செய்வது, அவைகளை தேவனால் நிறைவேற்றி கொள்கிறோம். கிறிஸ்துவின் ஜீவன் தரும் உயர்வான சந்தோஷமான தரமான வாழ்க்கை அவருடைய ஜீவனால் நமக்குள் ஏற்படுத்தப்படும். அது மாசில்லாதது, குற்றமில்லாதது, ஒருபோதும் கண்டிக்கப்படாதது, பாவிகளுக்கு விலகினது, மரணத்தை கடந்தது, மரணத்தினாலும் பாவத்தினாலும் ஆள முடியாதது. இப்படியெல்லாம் பவுல் பலவித வசனங்களை கொண்டு விவரிக்கிறார். இந்த ஜீவனை அவர் நமக்கு தந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில்தான் பசும்பால் என்று எழுதின வார்த்தை கொடுக்கப்பட்டிருந்தது. புதிய ஏற்பாட்டிலோ அந்த பாலே கொடுக்கப்பட்டு விட்டது. இதை தாராளமாக யாரும் குடிக்கலாம். தேவ ஜீவனே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவ ஜீவனுடைய தன்மைதான் வார்த்தையாக கற்பனைகளாக நமக்கு முன் இருக்கின்றன. இதனால் நாம் வேதபாரர்களாக ஆக வாய்ப்பில்லை. உண்மையாகவே தேவ நீதியை உடையவர்களாக மாறிவிடுகிறோம். மூன்றாவது தடை மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். இது பெரிய தடை. இது மனதை மயக்குகிற விஷயம். ஒருவனை ஆவிக்குரிய அகம்பாவம் உடையவனாக மாற்றுகிற விஷயம். இந்த தடையை பற்றி இயேசு 4 விதங்களில் பேசுகிறார். நம்முடைய தர்மங்கள், நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய உபவாசங்கள், நம்முடைய பக்தியான உடைகள் என்று சொல்லி இவைகள் மனுஷர்களுக்கு முன்பாக செய்யப்படுகின்றன. இப்படி செய்கிறவன் அதற்கான பலனை அடைந்து தீர்த்தாயிற்று என்கிறார். மனுஷர் பார்க்கிற செய்கிற தர்மங்கள், மனுஷர் பார்க்க செய்கிற ஊழியங்கள், மனுஷர் பார்க்க செய்கிற ஜெபங்கள், உபவாசங்கள் எல்லாம் வீணே. அவன் அதற்கான பலனை அடைந்தாயிற்று. ஏன் அவர் அதை அப்படி சொல்ல வேண்டும்? இதை அவர் மிகவும் வன்மையாக கண்டிக்கிறார். அவர்களுக்கு பாராட்டை கொண்டு வருகிற விஷயம் கர்த்தரால் கண்டிக்கப்படுகிறது. மனுஷருக்கு முன் மேன்மையாக காணப்படுகிற விஷயம்
கர்த்தருக்கு முன் அலட்சியமாக காணப்படுகிறது. ஜெபிக்கிறவன் மிகுதியாக ஜெபிக்கிறான், மனுஷர்கள் மதிக்கிறார்கள். ஆனால் அவர் சொல்கிறார், அவர்கள் மிகுதியாக ஜெபிக்கிறதுனாலே அவர்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் அவரோ அலப்புகிறார்கள் என்று சொல்கிறார். நீங்களோ கதவை அடைத்து கொண்டு ஜன்னலை மூடி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு என்று சொல்கிறார். இதென்ன போதனை? வித்தியாசமாக இல்லையா? ஆமாம், வித்தியாசமாகத்தான் இருக்கிறது. நாம் கேள்விப்படாத விஷயமாகத்தான் இருக்கிறது இல்லையா? பல வருடங்களாக சபைக்கு சென்று வருகிறோம், இப்படியெல்லாம் நாம் கேள்விப்படவில்லை. கிறிஸ்து சபைகளில் பேசுவதில்லை என்பதுதான் உண்மை. அவர் பேசினால் இவைகள் அறிவிக்கப்பட்டிருக்கும். சபைகளிலே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை எடுத்துக்கொண்டு கைத்தட்டி பலத்த சத்தத்தோടെ ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார்கள். இதனால் பக்கத்து வீட்டுக்காரனுக்குத்தான் ரட்சிப்பு வரும். ஏனெனில் அவன் நம்மை எவ்வளவாக சகிக்கிறான். பழைய ஏற்பாட்டு காலத்திலே முடிந்துவிட்டது பழைய ஏற்பாட்டு வாழ்க்கை. இன்று புதிய ஏற்பாடு. இன்று அந்தரங்கத்தில் காண்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, உன் கதவை அடைத்து கொண்டு. இதுதான் இயேசுவின் போதனை. உன் பக்தி யாருக்கும் தெரியக்கூடாது. உன் ஜெபம், உன் தர்மம், உன் உபவாசம் ஒரு மனுஷனுக்கும் தெரியக்கூடாது. உன் உடையினால் கூட தெரியக்கூடாது. இதை யாரால் ஏற்றுக்கொள்ள முடியும்? மாய்மாலம் பண்ணுகிறவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன் அவர்கள் இவ்வளவாக கண்டிக்க வேண்டும்? இவைகள் ஒரு மனுஷனுக்கு தூக்கத்தை, மதிமயக்கத்தை கொடுக்கும். அவன் தன்னுடைய அந்தரங்கத்தை மறந்து போகிறான். தன் அந்தரங்கத்தை மறக்கிற மனுஷன் வெளியிலே ஆட்டுத்தோல் போத்துற ஓநாய். நாம் எல்லோரும் எளிதாக அப்படித்தான் மாறிவிடுவோம். நமக்குள் ஓநாயும் இருக்கிறது, ஆடும் இருக்கிறது. நம் அந்தரங்கத்தை கவனித்திருப்போமானால் ஆட்டுத்தோலை போர்த்தி இருக்க மாட்டோம். நாம் ஓநாய் என்று வெட்கப்படாமல் ஒத்துக்கொள்வோம், திருந்துவோம், மறுரூபமாவோம். மறுரூபமாகாதபடி நம் மனதை மயக்குகிற கிரியைகள் பக்தி கிரியைகள். இதனால்தான் மத்திய 6ஆம் அதிகாரம் அநேக வார்த்தைகளை உடையதாக இருக்கிறது. இயேசு மிகவும் வன்மையாக கண்டிக்கிறார். ஆனால் நாம் இவைகளை மிகவும் போற்றுகிறோம். இது மூடத்தனம், இது பொருட்டாட்டம். மிகுதியாக ஜெபம் பண்ணுங்கள் என்கிறார்கள், மிகுதியாக ஜெபம் பண்ணாதிருங்கள் என்கிறார் இயேசு. உங்கள் ஜெபம் சுருக்கமாக இருக்க கடவுது. தனக்கானதை தேடாதிருங்கள் என்றும் சொல்கிறார். ஆனால் தனக்கானதை தேடவே நம் சபைகளிலே போதிக்கப்படுகிறோம். தேவனிடமிருந்து என்னென்ன காரியங்களை அடைந்தேன் என்று சாட்சியாக சொல்கிறார்கள். தேவன் இந்த உலகத்திலே எப்படி எப்படியெல்லாம் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி தன்னை சாட்சியாக நிறுத்துகிறார்கள். இவைகளை தேடாதிருங்கள் என்று இயேசு சொன்னார். நாம் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒரு எஜமான் மாமேன் என்று சொல்லப்படுகிற பிசாசு அல்லது பணம். மற்ற எஜமான் கிறிஸ்து. கிறிஸ்துவை நாம் ஆராதிக்க வேண்டுமானால் மற்றவனை, பணத்தை பகைக்க வேண்டும். அதாவது அலட்சியம் பண்ண வேண்டும். பணத்தை, உலகத்தை. இதை குறித்து நான் ஆரம்பத்திலேயே பேசியிருக்கிறேன். நம் கண் கெட்டதாக இருக்கிறது. இதனால்தான் நம் ஜெபங்கள் நம் தேவைக்காகவே இருக்கின்றன. கர்த்தருடைய ஜெபத்தை கவனித்து பாருங்கள். நீங்கள் இப்படி ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்கிற வார்த்தை எவ்வளவு தெளிவாக இருக்கிறது. பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல என்னிலும் செய்யப்படுவதாக. இப்படியே உலகத்திலேயே பரலோக வாழ்க்கையை வாழ பழகுகிறோம். நமக்காக ஜெபிக்காமல் தேவ சித்தம் மட்டும் செய்து சந்தோஷமாக பிழைக்க இது வழி காட்டுகிறது.